வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் ஜி குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் வந்து பார்க்க போகிறோம். எஃப்எஃபோட நேம் என்னென்னு பர்ஃபெக்ட் எனிமீஸ். எஃப்எஃப் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணாதுங்க, அதெல்லாம் வந்து பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எஃப்எஃப்க்கு ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் கொடுத்துக்கிறேன். இந்த எஃப்எஃப்ல 2 பேருமே வந்து மாஃபியாஸ். அவங்களுக்குள்ள எப்படி லவ் வருது அப்படின்றது தான் நான் அதில் வந்து பார்க்க போகிறோம். சரி, ஓகேடா, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்ட் பண்ண ஒரு 2 பெரிய மாஃபியாஸ் ஆப்போசிட் உட்காந்துட்ருக்காங்க. பெரிய டீலிங் நடக்கிற இடம் மாதிரி இருக்குது. அந்த ரூம் ரொம்ப டார்க்காக இருக்குது. எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து கத்திகிட்டே இருக்காங்க, எனக்கு தான் அது வேணும், எனக்கு தான் அது வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 டீமையும் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து ஜிமன், இன்னொரு வந்து ஜேகே. இப்போது ஜேகே சைட் அதெல்லாம் முடியாது, எங்களுக்கு தான் அது வேணும். அது ஃபர்ஸ்ட் நான் தானே கேட்டேன், எங்களுக்கு தான் அந்த ட்ரக் மொத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்ல, அதை கேட்டுட்டு ஜிமன், ஏன் எப்போவுமே அவங்க தான் வாங்கணுமான்னு? நாங்களும் அவங்களோட ஈக்குவல் தான். இந்த டைம் இந்த ட்ரக் டீலிங்கை நான் தான் பண்ணுவேன். எனக்கு கொடுக்குறதா இருந்தால் கொடுங்க, இல்லையா நான் இங்கேருந்து கிளம்பிட்டே இருக்கேன். எனக்குன்னு ஒரு வே இருக்கும், அதை நான் பார்த்துக்கிறேன். சார், என்ன சார் பேசுகிறீங்க? இங்கே எல்லோரும் ஆர்கனைஸ்டாக நடந்துகிட்ருக்கு, நீங்கள் தனியாக போகிறீங்க. இருங்க சார், ஃபர்ஸ்ட் பெட்டிங் வந்து ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா இவங்க வந்து யார் அதிகமாக காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த ட்ரக்ஸ்லாம் வந்து போகும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ அந்த பெட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ண ஜேகேயோட சைட் பார்த்திங்கன்னா நிறைய வந்து கோட் பண்ணுறாங்க. ஸோ ஜிமினோ ஜேகேக்கு வந்து அது போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரும் வந்து எனக்கு தான் அது வேணும்னு சொல்லிட்டு அவரும் வந்து நிறைய வந்து கோட் பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் மாறி மாறி வந்து கேட்டுட்ருக்கா. அப்போ கரெக்டாக ஜிமினுக்கு வந்து ஒரு கால் வருது. அப்போ அவரோட மேனேஜர், சார் சார் என்ன இங்கே எவ்வளோ பெரிய பெட்டிங் போயிட்டுருக்கு, என்ன இப்போ உனக்கு? சார், அப்பா கிட்டேருந்து கால். அப்பா கிட்டேருந்தா? என்ன பேசுனியா? இல்லை சார், அவர் உங்ககிட்ட தான் பேசணுன்னாரு. போடிங்க. இவர் ஒருத்தர் இப்போ பார்த்தாலும். ஹலோ, என்னப்பா? ஜிமன் எங்கடா இருக்கா? எங்கே இருப்பாங்க? பெட்டிங் நடக்கிற இடத்துல தான் இருக்குது. என்ன ஆச்சு உனக்கு இப்போ? ஓ அப்படியா? ஜிமன், அந்த பெட்டிங் மட்டும் விட்டுறாத, அது கண்டிப்பாக நம்மளுக்கு தான் வேணும் அப்படி சொல்லிட்டு அவர் வந்து காலை கட் பண்ணிவிடு. ஜிமின் பார்த்திங்கன்னா இன்னும் ஹை கோர்ட்டில் வந்து அங்கே கோட்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கா. ஜேகேக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வேணும் தான், பட் இருந்தாலும் ஜிமினே வந்து வாங்கிக்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு விட்டு கொடுக்குறாரு. ஜேகே சைடில் இருக்கிறவங்களாம், பாஸ் என்ன பாஸ், டேய் போது விட்றா, நம்மக்கிட்ட நிறைய இருக்குல்ல, அதை பார்த்துக்கலாம், சின்ன பையன் எங்கன்னா வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படியே சொல்லிவிட்டு அவர் அங்கேருந்து போக ஜிமின்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜேகே வின் பண்ணியிருக்காங்க ஒரு பெட்டிங்கில். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு அவர் வந்து பெட்டிங் பண்ண அந்த காசை வந்து கட்டிட்டு அந்த ட்ரக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவரோட இடத்துக்கு வந்து ஷிப் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி அந்த நைட் முடிய நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிமின் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டுருக்காரு. இவங்க 2 பேரும் வந்து அண்டர் வேர்ல்டில் வந்து மாஃபியாஸ் இருந்தாலும் டே டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ், சிஓஸ் அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் தான் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ ஜிமின் வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரெடி ஆகிட்டு பார்த்திங்கன்னா அவரோட காரை எடுத்துகிட்டு கிளம்ப, இந்த சைட் ஜேகேவும் அதே மாதிரி தான் அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புறாங்க. இப்போ ஜேகே ஆஃபீஸ்க்குள்ளே வந்ததுமே ஆண்ட்ரூ ரொம்ப கோவத்தில் உட்காந்துட்ருக்காரு. டேய் என்னடா நடக்குதுங்க? என்னாச்சு இப்போ தானே நான் வரேன், அதுக்குள்ளே என்னாச்சுன்னு என்ன கேட்குற? நேற்று பெட்டிங் போனல, என்ன ஆச்சு? எதுக்கு அவனுக்கு விட்டு கொடுத்த? எனக்கு எல்லா பசங்க சொல்லிட்டானுங்களா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட கேட்குற? ஏன்டா விட்டு கொடுத்த? 1000 crores இருக்கிற ஒரு கொக்கைன், அதை போய் விட்டுட்டு வந்திருக்க. போது என்னப்போ, நம்மக்கிட்ட இல்லாததா? நம்மக்கிட்ட இல்லாததுன்னு இல்லை, இருக்குது, பட் அதுவும் இருந்தால் எக்ஸ்ட்ராவாக இருக்கும்ல. அண்ட் இருக்கிறத பார்த்துக்குங்க ஃபஸ்ட்டு, இல்லாததெல்லாம் வந்து கேட்டுட்ருக்காதீங்க. ஃபஸ்ட்டு அந்த ஆர்டரை முடிச்சிங்களா இல்லையா? அதெல்லாம் முடிஞ்சிச்சு. நான் ஃபஸ்ட்டு கேட்குறதுக்கு பதில் சொல்லு, எதுக்கு அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு வந்த? என்ன ஆச்சு உனக்கு? டேய், அது விட்டுலாம் கொடுக்கலடா, நான் கேட்டேன், அவன் ஓவர் ரேட்டுக்கு கேட்டான், சரி போனால் போது அவனே வச்சுக்கிட்டேன்னு விட்டுட்டேன். போதுமா, சும்மா எனக்கு காலையே டென்ஷன் பண்ணிகிட்ருக்காத, ஃபஸ்ட்டு நீ கிளம்பு. ஓ அப்படியா? நான் இப்போ உன்னை டென்ஷன் பண்ணுறேன்னா? அந்த நைட்லேருந்து நீ என்னை ஓவராக டென்ஷன் பண்ணிகிட்ருக்க தெரியுமா? சரி, இப்போ அதனால் என்ன? ஜெகே, உனக்கு இந்த சீரியஸ்லாம் புரியுதா இல்லையா? நீ ஒரு பெரிய மாஃபியா, இப்படி வரவங்க போகிறவங்களுக்காக விட்டு கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அவன் வந்து உன் இடம் வேணும்னு கேட்பான், அதையும் விட்டு கொடுத்துருவியான்னு. ஆண்டர் போதும், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு நிறைய ஆஃபீஸ் ஒர்க் இருக்குது, ஒரு பெரிய டெண்டர் இருக்குது, அதுக்கு நான் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும். இப்போ ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி கிளிக்க போகிறேன், எப்படியும் அவனை அங்கே வரப்போனா அவனுக்கு விட்டு கொடுத்துட்டு பல்ல கமிச்சிட்டு வரப்போகிறேன், அதான் இங்கே நடக்க போகுது அப்படியே சொல்லிவிட்டு ஆண்ட்ரு அங்கே வந்து கத்திட்டு அப்படியே வந்து வெளில போகும். ஜேகே பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்காங்க. இவனுக்கு இப்போ என்ன பிரச்சனை? இது ஏன் ஆஃபீஸ், நான் பார்த்துக்க போகிறேன். என்னமோ மயிராட்ட கத்திகிட்ருக்கான். அவனுக்கு ஏன் விட்டு கொடுத்தேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல, ஆனால் அவனுக்கு விட்டு கொடுத்துட்டேன். அவன் ஒரு மாதிரியாக என்னை பார்த்தான், அப்போ தோணுச்சு அவனுக்கு போட்டோன்னு, அதனால் கொடுத்துட்டேன்.
அதுக்கு என்னமோ ரொம்ப தான் வந்து கத்திட்டு இருக்கானுங்க. அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபைல் ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட் ஜிமினும் பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் வந்து வந்துட்டாங்க. ஜிமினோட ஆஃபீஸ் எப்பவுமே வந்து ஒரு பரபரப்பா தான் இருக்கும். ஸோ ஜிமின் வந்துட்டு, "என்னென்ன முடிஞ்சுதா? எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுதா?" அப்படி சொல்லிட்டு அந்த போர்ட் மீட்டிங்கில வந்து கேட்க, அப்ப அங்க இருக்கிற ஸ்டாஃப்லாம், சார் முடிஞ்சுது. பட் இன்னொரு 2 டேஸ்." 2 டேஸா? 2 டேஸ் எதுக்கு உங்களுக்கு? சார் ஒர்க் முடிஞ்சிச்சு. ஃபினிஷ் பண்ணிடணும். அப்புறம் ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஓ! ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் கரெக்ஷன் பார்க்கவே உங்களுக்கு 2 டேஸ் ஆகுதா? உங்களெல்லாம் நான் வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வேறு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் இந்த டே நைட் முடியறதுக்குள்ளே என் ஃபைல் என் டேபிள் முன்னாடி இருக்கணும். இல்லை எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டே இருங்க. உங்களெலாம் வந்து யார் இங்கே இருங்க இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு வேலையை டைமுக்கு முடிக்கிறது இல்லை. ஆனால் வாய் மட்டும் நல்லா பேசுறது. போங்க போய் முதல்ல ஒர்க் பாருங்க. அதுக்குள்ளே போர்ட் மீட்டிங் அந்த மீட்டிங் இந்த மீட்டிங் உட்காந்துட்டு ஊர் கதை பேசுறது. கிளம்புங்க அப்படி சொல்லிட்டு கத்திட்டு போயிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஜேகே இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ அதே அதே டெண்டருக்கு தான் இவரும் வந்து கோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே ஒரு 2 டேஸ் வந்து போகுது. இப்போது ஜிமின் சொன்ன மாதிரியே அவங்களோட ப்ராஜெக்ட் டீம் மெம்பர்ஸ்லாம் அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் முடிச்சு அவரோட டேபிளில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவர் அதை எடுத்துக்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஏறிட்டு இருக்காரு. அந்த பிஸ்னஸ் மீட்டிங் வந்து சவுத் கொரியாவில் நடக்க போகிறது இல்லை, அது வந்து லண்டனில் நடக்க போகுது. ஸோ அங்கே வந்து போகிறதுக்காக அவர் வந்து ஃப்ளைட்டில் வந்து ஏறிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜேகேவும் அவர் ப்ரைவேட் ஜெட்டில் அவர் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் போகிறதுக்காக அவரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கா. இந்த நியூஸ் ஜிமினுக்கு வந்து போகுது. ஓ அப்படியா, அவனும் அங்கே தான் வரானா? ஆமாம் பாஸ், இப்போ தான் பாஸ் தெரிய வந்தது. இப்போ தான் அவன் ப்ரைவேட் ஜெட்டில் கிளம்புனா. ஓகே நான் பார்த்துக்குறேன். அவன் என்னென்ன பண்ணுறான் அவனோட அப்டேட்ஸ் எனக்கு அப்பப்போ என் ஃபோனுக்கு மெசேஜில் சொல்லிகிட்டே இருங்க, நான் அவனை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டில் கிளம்புறாங்க. இப்போது 2 பேருமே அந்த லண்டனுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ அந்த மீட்டிங் வந்து எல்லாருக்குமே வந்து காமனானதுன்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் வந்து ஒரே ஹோட்டலில் வந்து ரூம் புக் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிமினும் ஜேகேவும் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் நின்றுட்டு அவங்களோட ரூம் கீஸ்லாம் வந்து கேட்டுட்ருக்கா. அப்போ ஜிமின், எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொடுக்குறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கா. அப்போ ஜேகே, ஓ சாருக்கு ரொம்ப சீக்கிரமாக வேணுமோ? ஏன் ரூம் போயிட்டு என்ன வேலை இருக்கான்னு அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி நக்கலாக கேட்க. அப்போ ஜிமன், எப்படி பேசுகிறான் பார், பப்ளிக்கில் எப்படி பேசணுன்னு கூட தெரியல, கொஞ்சம் டிசிப்ளினே இல்லாதவா. எக்ஸ்கியூஸ் மீ சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சார், ரூம்லாம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம், ஒரு 2 மினிட்ஸ் சார் அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து செக் பண்ணிகிட்ருக்கா. அப்போ ஜேகே, ஐயோ ஃபஸ்ட்டு அவனுக்கே கொடுங்க, ரொம்ப அவசரம் போல், மேலே போயிட்டு உட்காரணும் போல், அவனுக்கே கொடுங்க, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு சொல்ல. அப்போ அந்த ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து சிரிச்சிருப்பாங்க. அது ஜிம்முக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அவர் அப்படியே நின்றுட்டுருக்கா. அப்போ அந்த ரிசப்ஷனும் கீ வந்து கொடுக்க ஜேகே அதை வடுக்குன்னு வாங்கிக்கிட்டு அங்கே வந்து போயிட. ஜேகேக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஜேகே அந்த கீயை வாங்கிக்கிட்டு ஜிமின் பின்னாடியே வந்து ஓடுறாரு. ஓடிட்டு கரெக்டாக வந்து லிஃப்ட்டு மூடுறதுக்குள்ளே அவரும் பார்த்தீங்கன்னா உள்ளே போக. அப்போ ஜிமின், ஏய் உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நான் தான் இந்த லிஃப்ட்குள்ளே வரல, நீ வெயிட் பண்ணி இன்னொரு லிஃப்ட்குள்ளே வர்றது ஏன்? ஏன் நான் வெயிட் பண்ணி வரணும்? உனக்கு என் கூட வர பிடிக்கலாம், வெளில கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ண. அப்போ ஜிமன், ஐயோ ஜிமன் இவங்கிட்ட எனக்கு வாய் கொடுக்குற, வேலையை நீ பாரு, இவெல்லாம் உனக்கு கொஞ்சம் கூட டிசர்வ் கிடையாது, வேலையை நீ பாரு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து மூஞ்சி திருப்பிக்கா. அப்போ ஜேகே, ஓ மூஞ்சி திருப்பிட்டியா? அப்போ ஜேகே, இதுக்கு தாண்டா பொடி பசங்கிட்டலாம் பேசவே கூடாதுன்னு, பேச தெரியலன்னதும் மூஞ்சி திருப்பிக்கிட்டான் பாரு அப்படி சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா 7th ஃப்ளோருக்கு வந்து போகிறாங்க. அப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து போயிடலாம் சொல்லிட்டு போக. அப்போ ஜேகே அப்படியே பார்த்தீங்கன்னா ஜிமினோட லக்கேஜ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏய் இரு, எங்கே ஓடுற, ஒரு ரூம் இங்கேயா இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்க. அப்போ ஜிமின் அவரோட லக்கேஜ் வந்து எடுத்துகிட்டு, ஆமாம் இங்கே தான் இருக்குது, நான் இங்கே தான் இறங்கணும், என் விடு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரூமுக்கு வந்து போகிறாரு. ஸோ ஜேகேவும் அப்படி பின்னாடியே வந்து போகிறாங்க. ஸோ 2 பேருக்குமே ஆப்போசிட்டும் ஜேகே அவரோட ரூம் திறக்கிறது பதிலாக ஜிமினியும் ஒரு மாதிரியாக வந்து பார்த்துட்டு இருக்கா. ஜிமின் விட்டா போதுன்னு சொல்லிட்டு ரூமை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வந்து போயிடுறாரு. ஸோ ஜேகேவும் அதை பார்த்து ஸ்மித் பண்ணிவிட்டு அவரும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து போயிடுறாரு. அப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் வந்து போகுது. இப்போ ஜிமின் ரொம்ப நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் சூட் போட்டுட்டு அப்படியே அந்த மிரர் முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. இன்றைக்கி மீட்டிங் வந்தவங்களுக்குலாம் நைட்டு ஒரு பார்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இன்விடேஷன் வந்து வந்திருக்கோம். ஸோ அதுக்கு தான் ஜிமின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்து ரெடி ஆகிட்டுருக்க. இந்த சைட் ஜேகேவும் அந்த பார்ட்டிக்காக தான் வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. அவரும் பார்க்க ரொம்ப வந்து ஹாட்டாக இருக்காரு அந்த பிளாக் சூட்டில். ஜிமின் வந்து ரெட் சூட் போட்டிருக்காங்க. 2 பேருமே அவ்வளோ ஹாட் அண்ட் க்யூட்டாக வந்து இருக்காங்க. ஸோ ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகே கண்ணில் வந்து பற்றக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்து போயிருப்பாங்க.
ஜேகே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் அங்கே வந்திருப்பாங்க. ஸோ அங்கே போனால் எல்லோரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டான்ஸ் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் பற்றி பேசுறதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப வந்து அந்த இடமே ரொம்ப சத்தமாக இருக்குது. அப்போது ஜிமின் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்ககிட்டலாம் போய் பேசிட்டு ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜேகேவும் அதே மாதிரி தான் ஜிமினை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு அவரும் போயிட்டு அவருக்கு தெரிஞ்சவங்க கூடலாம் நின்றுட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு 1/2 hour வந்து ஸ்கிப் ஆகுது. இப்போ எல்லாருமே ட்ரிங்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து ஹை ஃபீலில் வந்திருக்காங்க. ஏன்னா ஜிமின் பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் வந்து வின் பண்ணியிருப்பார்ல, ஸோ அதுக்கு வந்து செலிப்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ தான் வந்து செலிப்ரேட்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவர் ரொம்ப ஹை ஆகிட்டு அப்படியே ஒரு சோஃபாவில் வந்து படுத்துட்ருக்கா. அப்போ ஜேகே அங்கே வந்து வராங்க. வந்துட்டு ஏய் ஹே ஜிமின், டேய் நீ எதுக்குடா எங்கே வர? போடா, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து எந்திரிச்சு போக பார்க்க. அப்போ ஜேகே அப்படியே அவர் வந்து உட்கார வச்சுட்டு அவரும் பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு என்னடா என்ன நீ தான் வின் பண்ணி அந்த டெண்டரை? நான் விட்டு கொடுத்தேன்டா உனக்கு இந்த புட்டு கண்ணத்துக்கு. என்னடானா ஓவரா பண்ணுற? பேச வந்தால் அப்படி மூஞ்சி திருப்பிக்கிட்டு போகிற. என்ன உனக்கு அவ்வளோ திமிரா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போதையில் ஜிமினோட ஃபேஸை வந்து கப் பண்ணிட்டு பேச. அப்போ ஜிமின், ஏய் என்ன பண்ணுறேன்னா என்னை தொடாத. உன்னை மாதிரி கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லாதவெல்லாம் என்னை தொடாத, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கையை தட்டி விடுறாங்க. பட் ஜேக்கு ரொம்ப வந்து டைட்டாக பிடிக்கிறாரு. ஹே ஜிமின், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா, ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. ஏய் என்கிட்ட நீ ஏன்னா சொல்ல போகிற? என்னை விட தள்ளிப்போ, எனக்கு உங்ககிட்ட பேசவே பிடிக்கல, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து தள்ளி விட. ஜேகே பார்த்திங்கன்னா சரி போ, எனக்கும் இப்போ உங்ககிட்ட பேசுகிற மூடில், உங்ககிட்ட இருந்தால் எனக்கு என்னமோ ஆகுது, நான் என் கிளாஸ் எடுத்துகிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கிளாஸ் வந்து எடுக்கிறாரு. பட் அவர் எடுத்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ஜிமினோட கிளாஸ் எடுத்துகிட்டு போயிருப்பார். அவர் கிளாஸை அங்கேயே வச்சுட்டு போயிருப்பாங்க. இப்போ ஜிமின் அப்படியே வந்து எந்திரிச்சிக்கிறாரு. வந்து உக்காந்து அடித்த போதையே இறங்கி போச்சு, எங்கே என் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்களே, ஸோ அந்த ட்ரிங்க்கை வந்து எடுத்து குடிக்கிறாரு. அது குடிச்சதுமா இருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, பட் இருந்தாலும் நல்லா இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து குடிச்சிடாரு. என்ன சறுக்குது இப்படி ஏறுது, இது வரைக்கும் நான் குடித்த மாதிரி இல்லை, ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்பவே வந்து ஹையாகிடுச்சு. அவர் போயிட்டு அப்படி வந்து டான்ஸ் பண்ணிகிட்ருக்கார் ஃப்ளோரில். ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்ருக்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து எல்லோரும் வந்து அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஜேகே வந்து ரொம்ப ஹை ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரோட பாடி கார்ட்ஸ்லாம் அவர் ரூமுக்கு வந்து அனுப்பிச்சிருப்பாங்க. பட் ஜிமின் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிளம்புங்க, நான் வந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட பாடி கார்ட்ஸ் வந்து போக சொல்லிவிட்டு அவர் மட்டும் இப்போ டான்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி அப்படி வந்து உட்காந்துட்ருக்காரு. இப்போ அந்த பாரில் இருக்கிறவங்க, சார் என்ன சார், பார் க்ளோசிங் டைம், நீங்கள் உங்கள் ரூமுக்கு போகிறீங்களா இல்லை யாராச்சும் ஹெல்ப்? அதெல்லாம் வேண்டாம், நான் ஜிமின், எனக்கு ஸ்டெடியாக என் ரூமுக்கு போக தெரியும். என் ரூம் 7th floor இருக்குது, 703. நான் போயிடுவேன். நீங்கள் உங்கள் ஒர்க் பாருங்கள், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா தள்ளாடிட்டு லிஃப்ட்குள்ளே வந்து போகிறாரு. போயிட்டு கரெக்டாக 7th floor வந்து அழுத்துறாங்க. இப்போது கரெக்டாக அது வந்து 7th floor வந்து நிற்க. அப்போ ஜிமின் பார்த்திங்கன்னா அதுலேருந்து வந்து ஒரு ரூமாக வந்து பார்க்குறாரு. 707 இல்லை, 705 இதுவும் இல்லை, 704 அது என்னது 3 இந்த 3 அப்படியே சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம் டோரை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாரு. அப்படி உள்ளே போனதுமே என்ன ரூம் இது இவ்வளோ டார்க்காக இருக்குது, எனக்கு வேறு ஸ்வெட் ஆகுது, ஏசி அவன்ட்டு ஆஃப் பண்ணுது அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஏசியை ஃபுல்லாக வச்சுட்டு அவர் ஒரு ட்ரெஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறாரு. ஜிமின் வந்து எப்போ தூங்கினாலும் இந்த மாதிரி தான் வந்து தூங்குவாங்க. ஸோ அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸாக வந்து அன்ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே போய் பெட்டில் வந்து விழுறாரு. இப்போ அவர் வெறும் பேண்டீஸ் மட்டும்தான் போட்டிருக்காங்க. இப்போ ஜிமின் பெட்டில் அப்படியே கையை விரிச்சிட்டு படுத்துட்ருக்கா. அப்போ கரெக்டாக அவர் கையில் இன்னொரு கை வந்து படுது. என்னடா இது, எங்கள் பெட்டில் எனக்கு என்ன 3 கை இருக்குது அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பாடி ஃபுல்லாக வந்து ரப் பண்ண. அது வந்து பார்த்திங்கன்னா ஏய் யார் அப்படி சொல்லிவிட்டு ஜேகே பார்த்திங்கன்னா எந்திரிச்சிக்கிறாரு. ஸோ எந்திரிச்சு ஜிமினை பார்த்துட்டு டேய் இங்கே என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு கேட்கா. அப்போ ஜிமின், ஏய்
நீ என்ன என் ரூமில் இருக்க? வெளில போ, வெளில போ. என் இமேஜினேஷனில் கூட நீலாம் வரக்கூடாது, வெளில கிளம்பு அப்படி வந்து சொல்ல. அப்போ ஜேகே, டீ இது ஏன் ரூம்டா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பெட்ஷீட் பிடிச்சிக்கிட்டு அப்படி வந்து பேச. அப்போ ஜிமன், எது ரூமா? இது என் ரூமு, 703. எந்த தெரியுமா? அட லூசு பயில், இது 704டா. இது ஏன் ரூம், முதல்ல நீ வெளில போ. என்னடா அப்படி ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருக்க, கருமம் முடிச்சவனே அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாங்க. ஆக்சுவலி ஜேகேக்கும் லைட்டாக போதை இருக்கும், பட் இருந்தாலும் அவருக்கு இவ்வளோ நேரம் தூங்கியிருப்பாங்க. ஸோ அதில் லைட்டாக தெளிஞ்சிருக்கும். பட் ஜிமனுக்கு ரொம்ப ஹையாக இருக்கும். ஏய் நீ போய் சொல்லாத, நீ இமேஜினேஷன் தானே, நீ அப்படிக்கா படுத்துக்கோ, இல்லைன்னா வெளில போ, எனக்கு தூக்கம் வருது அப்படி சொல்லிட்டு ஜேகே பெட்டில் அவர் போய் படுத்துக்கிறாரு நல்லா. இப்போ ஜேகே, ஜோஷ் வேறு என்ன பண்ணுறான், இப்படி அரைக்குறையாக வந்து என் பக்கத்தில் படுத்துட்ருக்கான். ஏற்கனவே நான் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரியாக ஆகும், இதில் இப்படி வேறு வந்துட்டுருக்கானே அப்படி சொல்லிட்டு அவர், ஏய் ஜிமன், ஜிமன் டிஸ்டர்ப் பண்ணாத மேன், தூக்கம் வருது. உனக்கு தூக்கம் வரலையா? வா என் கை மேலே படுத்துக்க, நான் அவனை தூங்க வைக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவை டக்குன்னு பிடிச்சி அவரோட கையில் வந்து படுக்க வச்சுக்கிறாரு. படுக்க வச்சதுக்கு மட்டும் இல்லை, கை கால்லாம் திக்கு அவர் மேலே போட்டுக்க. ஜேகேக்கு ஒரு மாதிரியாக வந்து ஏறுது. டேய் என் நிலமை புரியாமல் இப்படி பண்ணுறியடா ஜிமன், ஜிமன் விட மாட்டேன், நீ இமேஜினேஷன் தானே. உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? என்ன சொல்ல போகிறான்? என்ன என்ன ஜிம்மன்? எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது ஜேகே, யக், எனக்கு அந்த பேரே பிடிக்காது. அண்ணா 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 எனக்கு எனக்கு உன் பன்னி ஸ்மைல் பிடிக்கும். நீ கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான், ஆனால் அப்பப்போ நான் உன்னை சைட்டில் அடிப்பேன். அது ஏன்லாம் எனக்கு தெரியாது. எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, உங்கள் ஃபேமிலி ஒரு டேஞ்சரான ஃபேமிலின்னு. அதனாலே தான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் நான் அப்படி போட்டு மொறன்னு முறைப்பேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு கொஞ்ச நாள் கழித்து ஒரு லவ் ஃபீலாக தான் தெரிஞ்சிச்சு தெரியுமா. அப்பப்போ நான் எனக்கே தெரியாமல் சைட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் எனக்கு எப்படின்னு கூட தெரியல. இங்கே பாரு, நீ இமேஜினேஷன், இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது சரியா அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே ஒரு சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து படுத்துக்க. அப்போ ஜேகே, டேய் என்னடா பேசுகிற, அப்போ உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிமன் கிட்டே வந்து போகிறாங்க. போயிட்டு, ஜிமன், ஜிமன் என்ன இப்போ உனக்கு ப்ராப்பராக சொல்லணுமா? ஐ லவ் யூ ஜேகே, போதுமா? எனக்கு அந்த பேர் தான் பிடிக்கல, பட் பரவாயில்ல, ஐ லவ் யூ அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவோட லிப்ஸில் கிஸ் பண்ண. ஜேகே அப்படியே அந்த ஜிம்மில் ஒரு மாதிரி வியர்ட் ஐஸோடு பார்க்குறாங்க. டேய் என்னடா பண்ணுற? என்ன பண்ணுறேண்ணா, இது எல்லோரும் பண்ணுறது தானே. லவ் சொன்னால் அப்படியே லிப்ஸில் கிஸ் பண்ணி ஹக் பண்ணி அப்படியே அவங்க லவ்லாம் வெளியில் சொல்லுவாங்கள்ல, இப்படி தானே காமிப்பாங்க. எனக்கு அது கொஞ்சம் கம்மி தான், பட்டு நான் ட்ரை பண்ணுறது தானே ஃபர்ஸ்ட் லவ். அப்படி இப்படின்னு இருந்தால் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ சரியா அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே மேலே வந்து ஹவர் ஆகிறாங்க. இது ஜேகேயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். ஜிமன், ஜிமன் என்ன பண்ணுற? எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ வேறு இன்னைக்கு ரொம்ப ஹாட்டாக அந்த பிளாக் சூட்டில் என்கிட்ட என்னமோ பேச வந்ததில்ல, நான் தான் ஒன்று திட்டி அமுச்சு விட்டேன், சாரி அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜேகேவோட ஃபேஸ்லாம் வந்து கிஸ் பண்ணுறாங்க. அது ஜேகேக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. அப்படியே அந்த கிஸ் பண்ணிவிட்டு ஜிம்மன் ஜேகேவோட பாடி ஃபுல்லாக அப்படியே அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு ரப் பண்ணி ப்ரெஸ் பண்ண. அவர் என்னென்னு ஏறி அவர் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மனுக்கும் அதே மாதிரி பண்ண. 2 பேருமே அவ்வளோ வந்து ப்ளஷர் ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நைட் ஃபுல்லாக 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக அந்த பெட்டில் வந்து இருக்காங்க. அப்படியே இந்த நைட் வந்து முடியுது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் நல்லா வந்து ஹக் பண்ணிவிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போது ஜிம்மன் தான் வந்து எந்திரிச்சிக்கிறாங்க. அம்மா என்னடா சரக்கு குடிச்ச நைட்டு இப்படி தலை வலிக்குது, ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது, ஏன் உடம்புலாம் வலிக்குது அப்படி சொல்லிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே படுத்துட்டு இருக்காங்க, அதுவும் ட்ரெஸ்ஸே இல்லாமல். இவரும் அப்படி தான் இருக்கார், ஒரு மாதிரி பயந்துடுறாரு. இவன் என்னங்க பண்ணிகிட்ருக்கான், நான் என்ன அப்படி இருக்கேன், என் ட்ரெஸ்ஸு அப்படி சொல்லிட்டு பெட்டுக்கு கீழே பார்க்குறாரு. பார்த்தா ட்ரெஸ்ஸெலாம் ஒரு மூலைக்கு அப்படி செதறி போயிருக்கு. அதை பார்க்குறாரு,
என்னாச்சு நைட்டு இவன் கூட இந்த ரூமில் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்? ஐயோ! டேய் டேய் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து எழுப்பா. அப்போ ஜேகே, ஏய் நைட்டு தான் 5 ரவுண்ட் போகணும்ல, போதும் போ, என்னால் முடியல அப்படி சொல்லிட்டு அவர் வந்து குழந்த மாதிரி திரும்பி படுக்கா. அப்போ ஜிமின், இது 5 ரவுண்டா உன் கூடயா? ஓ டேய் எருமை அப்படி சொல்லிட்டு ஜிமின் பார்த்தீங்கன்னா ஜேகே எழுப்புறாங்க. எழுப்பிட்டு, ஏய் இங்கே என்னாச்சு? என்னாச்சுன்னா எல்லாம் ஆச்சு, இப்போ என்ன? காலையிலேயே அப்படி அரைக்குறையா வந்துட்டு கடுப்பேற்றிட்டு போ அப்படி சொல்லிட்டு அவர் வந்து படுக்க போக. அப்போ ஜிமின், ஜேகே ஜேகே என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. ஏன்டா நான் அப்படி இருக்கேன், நீ அப்படி இருக்க, என்னாச்சு நமக்குள்ள? ஒருத்தன் நைட் ஆச்சுன்னா கொஞ்சம் காலைல ஆச்சுன்னா என்னன்னு கேட்குறான். என்ன ஆச்சுன்னா நைட்டு வந்து என்னென்னமோ புலம்புனேன், அப்புறம் எல்லாம் பண்ணோம், அதான் ஆச்சு. என்னடா இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறேன்? அது எப்படி நான் உன் கூட? எப்படியா? ஏன் உனக்கு தெரியல? அப்படி சொல்லிட்டு ஜேக்கு அப்படியே கிட்ட வர. அப்போ ஜிமின் அவரால் ஜேகேயை பார்க்கவே முடியல. அவர் அப்படியே கீழே குனிஞ்சிக்க. அப்போ ஜேகே, ரொம்ப நடிக்காத, நைட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நீ என்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு, அப்புறம் எதுக்கு இப்போ? இல்லை ஆனால் என்ன ஆனால் இது தப்பு இல்லையா? என்ன தப்பு இல்லையா? பண்ணும்போது தெரியலையா? அது ஏதோ நான் குடிச்சிட்டு இதெல்லாம் பண்ணுவேன். அப்போ இது வரைக்கும் எத்தனை டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்க? சிச்சா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் நேற்று வரைக்கும் வார்ஜினாக தான் இருந்தேன், இப்போ தான் லூஸ் பண்ணிட்டேன், அதுவும் உன்கிட்ட. அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கண்ணு கழுங்க. அப்போ ஜேகே, சி இதுக்கு இப்போ அழுவுற? இதெல்லாம் நார்மல் தானே? என்ன நீ இவ்வளோ நார்மலாக இருக்க? நான் உன்னை லவ் பண்ண, அதனால் இதெல்லாம் ஓகே. உனக்கு எப்படி இதெல்லாம் ஓகே? நானும் உன்னை லவ் தான் பண்ணேன் அப்படி சொல்லிவிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்திரிச்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போக. ஜிமின் இது கேட்டு, என்ன சொல்கிற? நானும் உன்னை லவ் தான் பண்ணுறேன்னு சொன்னேன், போதுமா? இதுக்கு மேலே ஏதாச்சும் டீட்டெயில்டாக சொல்லணுமா என்ன? இல்லை எனக்கு. ஃபஸ்ட்டு போய் கிளம்பு, அந்த மீட்டிங் போகணும்ல, ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணாமல் இங்கே வந்து நின்றுட்டுருக்கா, ஃபஸ்ட்டு ஓடும் ரூமுக்கு அப்படி சொல்லிவிட்டு ஜிமினை பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஸோ ஜிமின் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிட்டு குடுகுடுன்னு அவர் ரூமுக்கு போயிட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது. பட் இருந்தாலும் டக்குன்னு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க. இப்போ எல்லாருமே அந்த மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஜேகேவும் ஜிமின் தான் லாஸ்ட்டு, அதுலேயும் வந்து ஜேகே தான் லாஸ்ட்டு, ஜிமின் அதுக்கு முன்னாடி வந்திருப்பாங்க. ஜிமின் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாகவே உட்காந்துட்ருக்காரு. நைட்டு என்ன ஆச்சு, அவங்ககிட்ட எல்லாமே சொல்லிட்டோமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னமோ யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கா. அப்போ அவர் அப்படியே ஜேகேயை பார்க்குறாரு. பார்த்தா ஜேகே ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்டு ஜேகேயை பார்த்து சைட் அடிச்சுட்டு அப்படியே விங்க் பண்ணுறாரு. ஜேகேக்கு அது மாதிரி ப்ளஷ் ஆகுது. பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவரோட ஒர்க் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஒருத்தராக போயிட்டு அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஜேகேவோட ப்ராஜெக்ட்டும் அண்ட் வந்து ஜிமினோட ப்ராஜெக்ட் ரெண்டுமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வந்து அதில் ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண முடியும்னு வந்து சொல்ல 2 பேருமே வந்து வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அவங்க எல்லோரும் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்க. அப்போ ஜேகேவும் ஜிமினும் பார்த்திங்கன்னா தனியாக அந்த ரூம்குள்ளே வந்து இருக்காங்க. அப்போ ஜேகே, என்னடா அந்த ப்ராஜெக்ட் உனக்கு தான் கிடைக்குமா என்ன? இல்லை ஜேகே, எனக்கு தெரியல, நான் பெஸ்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படின்னு தெரியல. கண்டிப்பாக அது உனக்கு தான் கிடைக்கும். எப்படி சொல்கிற? கொஞ்சம் அதிகமாக கோட் பண்ணியிருக்கேன், அதனால் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தானே கொடுப்பாங்க, கண்டிப்பாக அது உனக்கு தான் கிடைக்கும். எப்படி? உனக்கு எப்படி அது தெரியும்? நைட்டு நீ தானே போதையில் வளர்ன. என்ன சொல்கிற? ஆமாம், நைட்டு நீ தான் எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்கேன், இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணேன், அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிகிட்டு இருந்தேன். அதான் அது கேட்கும்போது கொஞ்சம் பாவமாக இருந்துச்சு, அதான் போனால் போதுன்னு விட்டு கொடுத்துட்டேன். உனக்கு தான் கிடைக்கும், ஒன்றும் டென்ஷன் ஆகாத அப்படி சொல்லிவிட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக அந்த ரூம் விட்டு வெளில போகிறாங்க. ஸோ ஜேகே இப்படி ஒன்ஸ் வெளில போக அந்த மெம்பர்ஸ் வந்து வராங்க, வந்துட்டு ஜிமினுக்கு தான் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு வந்து சொல்ல ஜிமினுக்கு அதை கேட்டு ரொம்ப ஷாக், என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மீட்டிங்கும் முடிச்சுட்டு ஜிமினுக்கு வந்து கங்க்ராட்ஸ்லாம் வந்து பண்ணி அந்த டெண்டரோட பேப்பர்ஸ்லாம் வந்து கொடுக்க ஜிமின் அதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஜேகே வந்து எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு தேடுறாரு. பட் ஜேகே அங்கே வந்து எங்கேயுமே இல்லை. அப்படியே ஜிமின் பார்த்திங்கன்னா அந்த அங்கேருந்து அவரோட ரூமுக்கு வந்து வராரு. வந்துட்டு அங்கேயும் வந்து தேடுறாங்க, ரிசப்ஷனில் கேட்குறாங்க. எங்கே கேட்டாலுமே ஜேகே வந்து இல்லை, வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்லி தான் எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஜேகே கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேன்னு சொல்லிட்டு தேடுறாரு. பட் எங்கே தேடியும் கிடைக்கல. அப்போ சடனாக ஜிமினோட ஃபோனுக்கு ஒரு கால் வருது. ஸோ ஜிமின் அதை அட்டன் பண்ணுறாங்க. ஹலோ, யாரா? நான் தான் ஜேகே.
சிக்கி சிக்கி நீ எங்கே இருக்க? உங்ககிட்ட பேசணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன். எங்கே போன நீ? எங்கே இருக்க? நான் எங்கே இருக்கேண்ணா? நான் சவுத் கொரியாவுக்கு கிளம்பிட்டேன். இப்போது ஃப்ளைட் எடுக்க போகிறாங்க. அதான் உங்ககிட்ட பேசலான்னு கால் பண்ணேன். என்ன பேசுகிற? சரி ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறியா? நானும் வரேன். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ எதுக்கே நாங்கள்லாம் தேடிட்டுருக்க? நீ தான் ப்ராஜெக்ட் வந்து வாங்கிட்டல பேப்பர்ஸ்லாம். கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதானே? எதுக்கு அங்கேயே சுற்றிட்டுருக்க? நான் உன்னை தான் தேடிட்டுருக்கேன். உங்ககிட்ட பேசணும். அதான் எதுக்கு? செக்கி என்னாச்சு உனக்கு? நைட் நான் உங்ககிட்ட ப்ராஜெக்ட் பற்றி எல்லாம் சொல்லியிருக்கேன். நீ என்னோட கம்மியாக கோட் பண்ணி வின் பண்ணுறதை விட்டு எனக்கு விட்டு கொடுத்துட்டு போகிற. அன்றைக்கி அந்த ட்ரக் டீலும் அப்படி தான். என்னாச்சு உனக்கு? என்னாச்சுன்னா என் லவ், நீ வின் பண்ணா நான் வின் பண்ண மாதிரி தானே. அதான் எனக்கு விட்டெல்லாம் கொடுக்கல, என் கிஃப்டாக வச்சுக்கோ. நைட்டு நீ எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்த. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். என்ன, எங்கள் அப்பா கொஞ்சம் கத்துவான், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சேஃபாக கிளம்பி சவுத் கொரியாவா? உனக்காக நான் அங்கே வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். திருப்பியும் கூட லவ் மேக் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஒன்று அப்படி இப்படின்னு பார்த்துட்டு அது நினச்சல மாதிரி ஆகுது. சீக்கிரம் கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காலை கட் பண்ணேன். ஜிம்மினுக்கு ஜெய்கே அப்படி சொன்னது அவருக்கு ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ளே பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஜேகே வந்து நமக்காக இதெல்லாம் விட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா காலை கட் பண்ணிவிட்டு எஸ்கே வந்து போகணுன்னு சொல்லிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை வந்து எடுக்க சொல்கிறாங்க. ஓகேடா, இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிக்கிறேன். ஐ ஹோப் இந்த ஒன் ஷாட்டுக்கு இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த எஃப்எஃப் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். And thanks for watching. Love you all. Until then, your lovely Chimu. Bye bye. See you soon.